A picture is drawn on a chart. ஒரு சார்ட்ல பிக்சர் வரைகிறாங்க. ஹூஸ் லென்த், யாரு சார்ட்டோட லென்த், ஓகேவா? ஸோ இங்கே தான் ஹூஸ் வந்திருக்கு. ஸோ சார்ட்டோட லென்த், ஹூஸ் லென்த் இஸ் 25 அண்ட் பிரெத் இஸ் 15 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. த பார்டர் ஆஃப் அ சார்ட், ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாங்கன்னா சுற்றி பார்டர்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி அந்த பார்டர் வந்து எவ்வளோ போடுறாங்கன்னா 5 சென்டிமீட்டர் அலாங் இட்ஸ் ஈச் சைடு, ஒவ்வொரு சைடுமே 5 சென்டிமீட்டர் வரைகிறாங்க, ஸ்பேஸ் விடுறாங்க. ஸோ இப்போது ஏரியா ஆஃப் த பிக்சரை பார்க்கணும். ஸோ முதல்ல ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட லென்த்து 25 சென்டிமீட்ரு, பர்த்து 15 சென்டிமீட்ரு. ஸோ இப்போது உள்ள ஒரு பார்டர் போடுறாங்க, ஓகேவா? சரி, இந்த பார்டரில் ஒவ்வொன்றும் வந்து 5 சென்டிமீட்டர் ஒவ்வொரு சைடும், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு ஏரியா ஆஃப் அ சார்ட், அந்த பிக்சர் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ பிக்சர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுக்கு இதோட லென்த்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மொத்தமாக 25, இதில் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஸோ அப்போ 10 சப்ராக்ட் ஆனால் 15, ஓகேவா? ஸோ இப்போ பிரெத்து பார்க்கலாமா? மொத்தமாக 15, இந்த பக்கம் ஒரு 5 போயிடும், இந்த பக்கம் ஒரு 5 போயிடும், அப்போது 10 போயிடும். ஸோ அப்போ 15 - 10 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போது பிக்சரோட லென்த்து 15 சென்டிமீட்டர், பிரெத்து 5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல்ஸ் லென்த் இன்ட்டு பிரெத்து. So 15 into 5. 5 5s are 25, remainder 2, 1 5s are 5, remainder 2 7. So 75 centimeter square தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கிளியராக யோசித்தா மட்டும் போதும், ஜஸ்ட் டயக்ராமை போட்டால் மட்டும் போதும், ஆன்சர் வந்துடும். கமெண்டில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்டடி கண்டென்ட், குவிஸு எல்லாமே நடக்கும். பாய்.